ஹலோ! ஹேப்பி கார்டனிங். வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஹார்வெஸ்டிங் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக வந்து எனக்கு 1 வீக்காக பயங்கர ஃபீவருங்க. ஆ பசங்களும் பார்க்க முடியல, கார்டனையும் அந்தளவுக்கு மெயின்டெயின் பண்ண முடியல. பட் ஆனால் நம்மளுக்கு என்னதான் ஃபீவர் இருந்தாலும் நம்மள செடிங்க வந்து வாடக்கூடாது அப்படின்றதுக்காக எழுந்து வந்து எப்படியோ வந்து கார்டனுக்கு வாட்டர் விட்டுட்டேன். அதனால கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. சில ஊர்ல எல்லாம் ரெயின் வருது. எங்கள் ஊர்ல எல்லாம் ரெயினே கிடையாது. பசங்களுக்கும் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னோட 2 பசங்களுமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டோம். கார்டனில் இனி வந்து சூப்பராக வந்து நல்லா மெயின்டெனன்ஸ்லாம் நல்லா பண்ணி நம்ம கார்டனை நல்லா வச்சுருக்கணும் அப்படின்றது தான் ஒரு எய்ம். ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து நம்மளோட கார்டனை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சிட்ருக்கிறேன். பார்க்கலாம், நம்மளோட உடம்பும் அந்தளவுக்கு ஒத்துழைக்கணும். இப்போ வந்து என்னென்னா, அந்த கொத்தவரங்காய் இருந்துச்சு க்ரோ பேக்கில் இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு 2 க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். அதில் கொத்தவரங்காய் நல்லா வருதுங்க இந்த சீசனுக்கு. சம்மர் சீசனுக்கு கொத்தவரங்காய், பாவக்காய், கத்திரிக்காய், டொமேட்டோ அதெல்லாம் வந்து முன்னாடியே போட்டு வச்சுருந்தா இந்த சீசனுக்கு செம்மையாக வந்திருக்கும். நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக போட்டேன். ஸோ அதனால் கத்திரிக்காய், டொமேட்டோ வந்து இப்போ தான் வந்துட்டுருக்குறானுங்க. மற்றபடி பாவக்காயும் இப்போ தான் வந்துட்டுருக்குறானுங்க. கொத்தவரங்காய் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டதுனால அப்பப்போ எனக்கு வந்து 2, 3 காய் தந்துகிட்டே இருக்கிறானுங்க. இந்த வெயிலுக்கு செம்ம பாவங்க. அப்படியே ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவானுங்கள்ல, மயங்கி மயங்கி விழுவுறான்ப்பா அப்படின்ற மாதிரி செடிங்க ஃபுல்லாக ஒரு நாள் இப்போல்லாம் டெய்லி நான் வந்து வாட்டரிங் விட்றேன். ஸோ என்னதான் வாட்ரு இருந்தால் கூட நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ட்ரை. உள்ளர கை வச்சு பார்த்திங்கன்னா மண் வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. கொத்தவரங்காய் பிடிங்கிட்டு அப்புறம் வந்து நம்ம 2, 3 வெண்டைக்காய் இருந்தாங்க. ஸோ அவனையும் பிக் பண்ணிவிட்டு இந்த க்ரோ பேக் சைட்லேயே வந்து வெண்டைக்காய் 2, 3 இருந்தானுங்க. அவனுங்களையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அங்கேயும் 2 வெண்டைக்காய் இருந்தானுங்க. இதில் வந்து என்னென்னா, இந்த வெண்டைக்காய் ஒன்று பிடுங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே செடியோடு பிடுங்கிட்டேன். இன்றைக்கும் வந்து பாவக்காய் புல் பிடுங்குறேன்னு சொல்லிட்டு பாவக்காய் செடியோடு பிடுங்கிட்டேன். இந்த வேலை வந்து ரொம்ப தடவை நானும் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த அவசர குடுக்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் நடக்கும். ஸோ எதையோ என்னையோ பண்ண போய் பாவம் செடிகளை வந்து ஹர்ட் பண்ணி விட்டுறேன். 2 வெண்டைக்காய் இருந்தாங்க, நல்ல நாட்டு வெண்டைக்காய். அவனுங்களையும் பிக் பண்ணிவிட்டு இந்த ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல்லும் வாட்டரிங் அடிச்சுட்டு அப்படியே இந்த சம்மருக்கு அதுக்கும் வாசல்லாம் வாட்ரு விட்டுட்டு பிளான்ட்டுக்கெல்லாம் வாட்ரு விட்டுட்டு அப்படியே பார்த்தோன்னா அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ங்க. அது என்னவோ தெரியாது, அது எனக்கு இருக்கும். ஏன்னா நம்ம நேத்தானே விட்டோம், என்ன டெய்லி விட்றோமே அப்படின்ற மாதிரி தோணும் வாட்ரிங்கு. பட் ஆனால் அது இல்லை, அவ்வளோ ஹீட்டுங்க, செம்ம ஹீட்டு. ஏப்ரல் மந்த்லேயே இந்த ஹீட்டுனா மே மந்த்தெல்லாம் சொல்லவே வேணாம். என்ன என்ன கதியாகிறாங்களோ தெரியாது. ஸோ வந்து ரொம்ப நாளாக அந்த க்ரோ பேக்கில் வந்து ஆனியன் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த ஆனியன் என்ன ஆயிடுதுன்னா, அந்த க்ரோ பேக்கில் வந்து அந்தளவுக்கு வந்து க்ரோத்து கிடைக்க மாட்டேங்குது. ஆனியன்லாம் வந்து நல்ல கொஞ்சம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக அகலமாக இருக்கிற ஸ்பேசஸில் போட்டால் தான் வந்து வெங்காயம் நல்லா வருது. சரி இவனை எதுக்கு வச்சுட்டு இருக்கணும், வேறு யாராவது எதுவும் போடலாம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வெங்காயத்தை எல்லாம் பிடுங்கிட்டேன். அந்தளவுக்கு ஒரு 2, 3 பல்பு வந்து நல்லா இருந்துச்சு. மற்றதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. லீஃபும் வந்து ரொம்ப அந்த ஹார்வெஸ்டிங்க்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு மாதிரி இதாகிடுச்சு. சரி இவனை இது மேலே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு. ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் கொஞ்சம் வெங்காயம். அந்த வெங்காயத்தை சின்ன ஆனியனை பிடுங்கிட்டோம். அது பாருங்கள் எப்படி இருக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் இதில் ஃபுல்லும் மண்ணுங்க, பயங்கர செம்மண் ஏரியா. ஸோ இவங்களை பிக் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக டைல்ஸில் போனோன்னா அவ்வளவும் மண்ணாயிடுவானுங்க. அதுதான் ஒன்று. நம்ம வீட்டில் வேறு டைல்ஸ் வேறு ஒயிட் கலரில் போட்டிருக்கோமா, அந்த வீடு ஃபுல்லாமே இதாயிரும். இப்போ பசங்க கொஞ்சம் இல்லாதனால கொஞ்சம் நான் வந்து சேஃப் ஆகிட்டேன். அப்புறம் வந்து இங்கே கிரவுண்ட் கார்டனில் ஒரு 4 வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், வெள்ளை கலர் கத்திரிக்காய்
இவன் பாருங்க, இவன் தாங்க இப்போதைக்கு வந்து சூப்பரா வந்துட்டுருக்குறான். மத்த கத்திரிக்காய் எல்லாருமே வந்து இப்போ தான் குட்டி குட்டியா வந்து எட்டி எட்டி பார்த்துட்ருக்குறானுங்க. அதுலேயும் வந்து சில கத்திரிக்காயெல்லாம் செடியெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். ஏன்னா நான் உடம்பு சரியில்லாம இருந்ததுனால, இந்த பூச்சி இருக்குங்களா, வெள்ளை பூச்சி அப்படியே செடிய ஃபுல்லாமே வந்து இது பண்ணி விட்டுட்டானுங்க. இந்த 3 கத்திரிக்காயும் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியா இருந்தானுங்க. செம்மண் தான் ஹேண்டலா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ன இந்த பொண்ணு அதோட பிக் பண்ணுதே அப்படின்னு நினைக்காதீங்க. அது இதா தான் இருக்கிறான். அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா முடியுமாங்க? அந்த செம்மண்ணுக்கும் அந்த வெள்ளை கலருக்கும் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய முள்ளங்கி. எனக்கு இவன பார்த்தோன்னே எனக்கு கண்ணீரே வந்துருச்சுங்க. உண்மையிலே சொல்லணும்னா, அ இப்போ கண்ணீரே வந்துருச்சு. ஸோ அது அத புடுங்கும்போது பாருங்க, இது வந்து கீரை புடுங்கிட்டு இருக்கிறேன். தண்டு கீரை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருந்தானுங்க. ஸோ அவனுங்கள பிக் பண்ணிட்டுருக்கிறேன். எ இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் தண்டு கீரை இருந்துச்சு. அவன பிக் பண்ணிட்டேன். ஸோ இவனையும் கொஞ்சம் பிக் பண்ணோம்னா நம்ம பொரியலுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக் பண்ணிட்டுருக்கிறேன். இதில வந்து இந்த இடத்துல வந்து தண்டு கீரையும், அந்த சுக்குடி கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் வந்து நல்லா வந்து பச்சை பசேல்னு சூப்பரா வந்துட்டுருக்கிறானுங்க. அவ்வளோ ஒரு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. ஸோ அத பிக் பண்ணிட்டு சரி ரொம்ப நாளா வந்து இந்த முள்ளங்கி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இத பிக் பண்ணவே முடியலைங்க. அத பிக் பண்ணா அப்படியே நம்ம பார்க்குறதுக்கு தான் அந்த இடத்துல வாட்டரா இருக்குது. அப்படி அது உள்ளாரலாம் வாட்டரா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பிக் பண்ணுறேன். அந்த அப்படியே ஒண்ணுமே இல்லங்க. அந்த மண்ணுக்கு அதுக்கும் இந்த ஊட்டியில அப்படியே ஃப்ரெஷ்ஷா நம்மளுக்கு பிக் பண்ணி குடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே வந்துங்க கண்ணீரே கலங்கிடுச்சு எனக்கு. எ எப்படிலாம் இயற்கை வந்து படைச்சிருக்கிறான் பாருங்களேன்! நான் அழுதுட்டேங்க அந்த இத பிக் பண்ணும்போது. அதுவும் நம்ம கையால எவ்வளோ ஒரு பாக்கியசாலின்னு சொல்லலாம். உண்மையிலேயே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரேடிஷ் தான். என்ன ஒரே ஒரு ரேடிஷ் புடுங்குனதுக்கு ரொம்ப பண்றா அப்படின்ற மாரி நெனைப்பீங்க. பட் ஆனா அது நான் 2 புடுங்குனேன். மொத்தம் 4, 5 இருக்குது. பட் ஆனா இவன் வந்து நல்லா ஹார்வெஸ்டிங்க்கு ரெடி ஆயிட்டான். நல்லா கிழங்கு சூப்பரா இருந்துச்சு. 2 பேர் தான் புடுங்குனேன். அந்த கை கொள்ளலங்க. அந்த ஹோல்ஸ் பாருங்க எப்படி இருக்குதுன்னு அந்த 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 கிழங்கு வந்து கீழ வரைக்கும் அப்படி போயிட்டுருக்கான். அப்படியே பிக் பண்ணோன்னே சந்தோஷத்துல எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. ஸோ 2யும் புடுங்கிட்டு அங்க இருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் இருந்தாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் காமிச்சேன். அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சுங்க பாருங்க. எவ்வளோ செம்மண்ணோட சேர்ந்து அவன் வந்து எப்படி இருக்கிறான் பாருங்களேன். அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. இத விட ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரில. உடம்பு ஃபுல்லா அவ்வளோ வலிங்க. அ ஒரு வாரமாவே அவ்வளோ ஒரு ஃபீவர், கோல்டு, காஃபு. பட் ஆனா இத இவனுங்கள பார்க்கும்போது, அ நம்ம படுத்தாலும் இவைங்கள படுக்க வச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எனக்கு எப்பவுமே என்னோட இதுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். அ வீட்ல கூட திட்டுவாங்க. "சும்மாவே இருக்க மாட்டியா? கார்டன் போய் எதுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் கூட கார்டன போய் பார்த்துட்டே இருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. பட் ஆனா அதெல்லாம் வந்து எனக்கு என்னால வந்து இது பண்ணவே முடியாதுங்க. ஸோ, அதனால வந்து நம்மளோட உழைப்புக்கு இப்படி ஒரு பலனா அப்படின்ற மாரி தோணும். ஸோ, அவன பிக் பண்ணிட்டு அதே இடத்துல ரேடிஷும் போட்டு விட்டுருக்குறேன். ஸோ, பார்க்கலாம் இன்னும் வருவாங்களான்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 கோழிய வேற இருந்தாங்க. அவனுங்கள எடுத்துக்கிட்டு டெர்ரஸ்ல கொஞ்சம் காய் இருந்துச்சு. அவன போய் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு. எடுத்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் பிட்ருக்காடு, குக்கும்பர் அவன்லாம் வந்துட்டுருக்குறாய்ங்க. சரி அவங்களுக்கு வந்து மேலே அந்த கம்பி மாரி கட்டி விட்டா, மேலே போறதா இருந்தா போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு போய் அங்க இப்ப வந்து கம்பி கட்டி விட்டேன். ஸோ கட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து கோழிய வர வந்து ஃப்ரெஷ்ஷா இப்போ தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் அவங்களையும் எடுத்துட்டு அப்புறம் 2 கத்திரிக்காய், அந்த லாங் கத்திரிக்காய் அந்த அளவுக்கு வரல இவனுங்க. சரி இவைங்கள ரொம்ப நேரம் வச்சுட்டே இருக்க வேணாம். எப்படி இருக்காய்ங்க டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுங்களையும் பிக் பண்ணிட்டு, அப்புறம் கொஞ்சம் கொத்தவரங்காய் இருந்தாங்க. கொத்தவரங்காய் மேல 2 செடி வச்சிருக்கோம் இல்லையா? டெர்ரஸ்ல. அந்த 2 செடியிலயும் வந்து கொத்தவரங்காய் இருந்தானுங்க. அப்புறம் பிட்ருக்காடு பிஞ்சு அவ்வளோ பிஞ்சு வந்துட்டுருக்காருங்க. எல்லாமே காயா மாறுவாய்ங்களான்றது டவுட்டு தான். அதில ஒரு 2, 3 பேர் வந்து வெம்பி போயிட்டானுங்க. ஒரு மாரி பழுத்துட்டு, ஒரு மாரி போயிருக்காய்ங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வர்றாய்ங்க காய் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெர்ரஸ்ல வந்து நல்ல வெயில்னால அவனால தாங்கவே முடியலங்க பாவம். ஸோ இதுவே வந்து கீழ இருந்திருந்தாங்கன்னா நெறைய காய் புடிச்சிருப்பாய்ங்க. அப்புறம் வந்து ஒரு 2, 3 கொத்தவரங்கா, கொஞ்சம் கோழி அவர. ஸோ இவனுங்கலாம் இருந்தானுங்க. இவனுங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு
அப்படியே இந்த முள்ளங்கியே இன்னைக்கு ஃபுல்லா அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ச்சே! எவ்வளோ பெருசாடா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கொஞ்சோண்டு கிரவுண்ட் கார்டன்லேயே இப்படி இருக்குதே! பெரிய பெரிய நிலம்லாம் வச்சிருக்கவங்க வீட்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இன்னைக்கு என்னலாம் ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அ அப்புறம் வந்து ம், முள்ளங்கி 2 முள்ளங்கி வந்து சூப்பரா இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு அந்த வெள்ளை கலர் கத்திரிக்காய், லாங் கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் இருந்தாங்க. அப்புறம் ஒரு பிடி வந்து ஸ்மால் ஆனியன். இவனுங்களெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து கிளீன் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லா மண்ணா இருக்காங்க. அதுவும் சிகப்பு மண். அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய், கொஞ்சம் கீரை, அப்புறம் வந்து கொஞ்சம் கோழி அவரை இவங்கெல்லாம் கிடைச்சாங்க. இன்னைக்கு வந்து பெரிய வேட்டையே யாரு ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முள்ளங்கி சார் தான். ஸோ இந்த 2 முள்ளங்கியும் வந்து அப்படியே வந்து நாளைக்கு சாம்பாருக்கு போயிரும். நாங்க 4 பேர் தானே, ஸோ அதனால தாராளமா பார்த்தோம். அ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன் நாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுடைய சந்தோஷத்துக்கு ஒரு காரணம் வேணும்னா கார்டன் வைங்க. தேங்க் யூ.